Okay, this is Venkat for venkatfin.com. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைண்ட்னஸ். என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லாட்டி venkatfin.comல இருக்கும். இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸாக ரெகுலராகவே எனக்கு இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லேருந்து கால் பண்ணுவாங்க, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கோ இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கோ. ஸோ அந்த கேஸ் ஸ்டடியில் ஒரு சில விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ரைவசி பாலிசி இருக்கனால எல்லா டேட்டாவும் ஷேர் பண்ண முடியாது. பட் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணி இஷ்யூ பண்ணுறதுனால எனக்கு கம்பெனி பேரும் ஒரு சிலது தெரியும். ஸோ அதையும் நான் கவர் பண்ணிடுறேன். கரண்ட்லி எனக்கு ஒரு சில நேரம் ஐடி செக்டர்லேருந்து கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஸோ ஐம் டூயிங் எ சாஃப்ட்வேர் டிரெக்டரி. அதே மாதிரி எனர்ஜி செக்டாருக்கும், அதாவது ஆயில் அண்ட் கேஸ் செக்டாருக்கும் சீக்கிரமாகவே ஐம் கோயிங் டு டூ சம் ஒர்க். ஓகே, நாங்களுமே ஒரு 50 lakh ஒர்த் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம் எங்கள் டீமில். டேர்ம் இன்சூரன்ஸ் ஆஃப்கோர்ஸ் all my clients of Hale and they are very healthy, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. with that said, இன்சூரன்ஸ் ட்ராப்னு என்ன சொல்லுவேன்னா, இது இந்தியாவிலுமே இருக்கவங்களுக்கு ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க கார்பரேட் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வரும், இல்லை மைனராக இருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் மைனராக இருக்கும். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும், டேர்ம் இன்சூரன்ஸ் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மேஜர் இஷ்யூனால ப்ராடக்ட் கிடைக்காம இருக்கும். ஸோ அந்த ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அபுதாபி மாதிரி ஒரு சில இருக்கிற மிடில் ஈஸ்டில் குவைத் இருக்கும், ஒமான் இருக்கும், ஈராக்கில் டேர்ம் பிளான் வாங்க முடியாது. பட் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஷோர் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து ஒரு நல்ல ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கேஒய்சி நம்ம இது அதாவது நம்ம ஆக்குபேஷனல் கேஒய்சி நம்ம பண்ணுவோம். நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து ரிக் ஒர்க்கராக இருப்பாங்களா, இல்லாட்டி ஆன்சோரில் இருக்காங்களா, இல்லாட்டி ஆஃப் ஷோரில் இருப்பாங்களா, ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஹசார்டஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. சம்டைம்ஸ், நாட் ஆல்வேஸ், சம்டைம்ஸ், ரொம்ப ரேராக நான் சொல்கிறேன், இந்த ஒர்க்கில் வந்துட்டு ரிக் ஒர்க்கருக்கு ஒரு சில பேருக்குலாம் வந்துட்டு அந்த ஆக்குபேஷனல் ஹசார்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதாவது லோடிங் ஃபீ போடலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ஆக்குபேஷனல் ரிஸ்க்னால லோடிங் ஃபீ வந்ததில்லை. ஹெல்த் இஷ்யூ அதாவது டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால லோடிங் ஃபீ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித் தட் செட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அட்னாக்கில் மாதிரி இருக்கிற ஒரு 7-8 பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அட்னாக்கில் மாத்திரம் ஓவராலாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 பேர் இந்த நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க 2 கம்பெனிலேருந்தே நான் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸில் நான் கன்சல்டிங் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா, அவங்க கம்பெனிலே ஒரு ரொம்ப டீசெண்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஒரு சின்ன லைஃப் கவர் இருக்கும், இட்ஸ் லைக் 8 நாள் இருக்கும், அந்த மாதிரி பெரிய குளோபல் பிராண்டில் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு என்னென்னா யோசிக்கவே மாட்டாங்க, நம்ம கம்பெனிலேயே குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னே நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சரி நம்ம மிடில் ஈஸ்டில் இருக்கிற வரைக்கும், இல்லை சிங்கப்பூரில் வாட்வர் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த இன்சூரன்ஸ் இருக்கிறது போதும்னு நினைப்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர், நாட் எவ்ரி ஒன், ஒரு சில பேர் இதில் மாட்டிக்கிறாங்க. அவங்க சரி இந்தியா வரணும்னு டிசைட் பண்ண போகிற டைமில் வந்துட்டு அவங்களுக்கு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்திருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூக்கு ப்ராடக்ட் கிடைக்காம போயிடுது. ஓகேவா, ஓகே. நீங்கள் ஒரு ஆயில் அண்ட் கேஸ்ன்ட்டு இல்லை, பட் பொதுவாக இந்த வீடியோ ஆயில் அண்ட் கேஸ்க்கு டெடிகேட் பண்ணுறேன். பட் பொதுவாக ஒரு யூஏல இருக்கீங்க, அதில் இருக்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் யூஏஇ ஹாஸ்பிட்டல் கவர் பண்ணும். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது உண்மையாகவே சொல்கிறாங்க, இந்தியாவில் எனக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நான் வெக்கேஷன் வந்தப்போ அதையும் கவர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்கிட்ட கூட 2-3 பேர் மிடில்ஸ்லேருந்து அவங்க டேர்ம் பிளானுக்காக கன்சல்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் இவென்ச்சுவலி நான் ரிவ்யூ பண்ணும்போது அவங்க பேரண்ட்ஸுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்குவாங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதனால் நான் பொறுமையாக தான் பண்ண சொல்லுவேன். இருந்தாலுமே நாளைக்கு நம்ம சேவ் பண்ண காசு பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது மேஜர் ஹெல்த் பேக் வந்து செலவாக இருக்கக்கூடாதுங்கிறத லாஜிக் அது. ஓகேவா, அப்புறம் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க உங்கள் யூஏஇயில் இருக்கிற இன்சூரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா ஃப்ளை பண்ணுறது கூட அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கும் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது, அந்த ஜாபை நீங்கள் கன்டினியூ பண்ணால். இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசு தான். அவர் யூஏயில் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கிட்டலாம் வேலை பார்க்குறாரு. சென்னை வந்துட்டார், ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துருச்சு, அதில் ஒரு 2 லட்ச ரூபா செலவாயிருக்கு, அதையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அவர் வேலைக்கு திரும்பி போக முடியாது, ஏன்னா மேஜர் ஹெல்த் செட் பேக் வந்துருச்சு, ஒரு சிம்டம் இருக்குது. அப்புறம் இந்த குரூப் வேலையே இல்லை, அப்புறம் குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த டைம் அவங்க கால் பண்ணுறாங்க ஹெல்த் கவர் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. again, if you have any other reason to come to India in emergency, அப்போவுமே உங்களுக்கு கவர் இல்லாமல் போயிடும். இந்தியாவில் வந்த பிறகு நியூவாக ஒரு பாலிசி எடுக்கும் போது சம்டைம்ஸ் ஒரு டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால்லாம் இருந்துச்சுனாக்கா 3 year வெயிட்டிங் பீரியட் வந்துடும்.
வெயிட்டிங் பீரியடை கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு வெயிட்டிங் பீரியட்னால கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எது பிரச்சனைனா ஒரு ப்ராடக்ட்டை வாங்க முடியாத சூழ்நிலைக்கு ஒரு சில பேர் போயிடுறாங்க. நாட் ஆல் ஆஃப் தம். சம் எக்ஸாம்பிள் நான் கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கேன். இவர் வந்து ஹி ஹேட் சம் இன்டர்நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு அதுலேயே வச்சு சந்தோஷமாக இருந்திருக்காரு. பட் இந்தியா வரக்கும் போது ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 lakh to 9 lakh மாதிரி செலவாயிருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் பேர் தெரியாத எழுதிட்டேன். ஸோ அது கவர் ஆகலை, அவருக்கு ஆகாது. ஓகேவா? ஓகே, முக்கியமாக ஆஃப் ஷோர் பிளைண்ட் ஸ்பாட் நான் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட ஆட்னாக்கு லாஸ்ட் இயர் ஒருத்தருக்கு நான் கொடுத்தேன். ஐ ரியலி லைக், ஏன்னா ஹீ இஸ் ஃப்ரம் நாகர்கோவில், கன்னியாகுமரி, அந்த பெல்ட். அவர் ரிக் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் பிளான் வாங்கும் போது ஒரு 2 crore 3 crore வாங்குறீங்கன்னா அவங்க அந்த ஆக்குபேஷனல் கேஒய்சி கேட்பாங்க. அதாவது உங்கள் ஒர்க்கில் என்ன ரிஸ்க் இருக்கான்னு எவாலுவேட் பண்ணுவாங்க. எகெயின் இதில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னாக்கா, ஏதாவது ஒரு வார் வரலாம், இல்லாட்டி ஒரு வார் ஆஃப் ஷோரில் ஏதாவது இஷ்யூஸ் ஆகலாம். அதனால நம்ம கேஒய்சி ப்ராப்பராக பார்த்து ஃபில் பண்ணி கொடுத்து எந்த இடத்துல அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு கிளைம் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு சில நேரம், நாட் ஆல்வேஸ், ஒரு அப்ராடில் இருக்கிற ஹெல்த் கார்டே வச்சுருக்குறோன்னு சொல்லுவோம். பட் சம்டைம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதை டினே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெக்கேஷனில் தான் இப்போ இருக்கும் போது உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து டினே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எகெயின் ரியாலிட்டி செக் பண்ணுறேன். இதில் 2 பேர் தான், எல்லாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து என்னென்னா ஒரு நல்ல பெரிய லைஃப் கவர் இருக்கிற மாதிரி ஒரு டேர்ம் பிளான்லாம் வச்சுருக்குறாங்க. என்ன பிரச்சனைனா, ஒரு ஆட்நாக் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு தே காட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் அவங்களுக்கு பிடிச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்கு மூவ் ஆகிட்டாங்க. மூவ் ஆகும்போது அங்கே நல்ல குரூப் கவர் கிடைக்காம போயிடுச்சு. அப்புறம் ஒரு சில நேரம் நமக்கா இது மாதிரி ஆகாது, பட் வெரி ரேர். ஐம் ஜஸ்ட் டெல்லிங் த சினாரியோ. ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் ட்ரபிள் வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் லேப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் ஓகே, டெத் இன் இந்தியா ஒரு சில நேரம் டேர்ம் பிளான் ஏதாவது லைஃப் கவர் கொடுத்தாங்கன்னா அதை சொல்கிறேன் நான். டெத் வந்து ஆக்குபேஷனில் இருக்கும் போது இருந்தால் கவர் கொடுத்துட்றாங்க. ஆனால் வெக்கேஷனில் ஆகும்போது அவங்க வந்துட்டு தே ஆர் டினே கொடுக்க முடியாது அப்படிங்கிற நம்ம சொல்கிறாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா 50% கம்மி பண்ணுறாங்க. புரிஞ்சுட்டிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் நான் பேரை மாற்றி எழுதியிருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படின்னாக்கா ஃபேமிலி மெம்பர் வந்து கிளைம் கிடைக்கலன்னு கால் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபோன் எடுத்தேன். இந்த அம்மா வந்துட்டு அவர் வந்து ஒரு 40s தான் இருக்கிறாரு. அவர் ரிசைன் பண்ணிவிட்டு இந்தியாவிலேயே ஒரு ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அவர் ஆனால் 2 months கழித்து ஜாயின் பண்ணுற மாதிரி. மீன்வேல ஒரு 45 daysலேயே அவருக்கு வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன அவங்க ஒய்ஃப்க்கு புரியலன்னா அவங்க வேலை விட்டுட்டாங்க. அப்போ எப்படி இந்த குரூப் கவர்னு இருக்கும்? அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக குரூப் கவர் கிடைக்குமான்னு கேட்டாங்கம்மா. அவர் அந்த கம்பெனிலே இல்லை, ஃபஸ்ட் எடுத்தோடனே லேப்ஸ் ஆகுது இந்த குரூப் கவர் தான் அப்படின்னு நான் சொன்னேன். இந்தியா வரதுக்கு முன்னாடியே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் தான், எல்லாருக்கும் நடக்கவே நடக்காது. ஐம் ஜஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடிக்காக சொல்கிறேன் நான். அதே மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களை வந்து பேனிக், ஐ மீன் இட்ஸ் நாட், ஐ டோன்ட் லைக் எமோஷனல் செல்லிங். எல்லாம் ரொம்ப விரும்பி என்னை கன்சல்டிங் பண்ணுறாங்க. ஏதோ நான் 2 வார்த்தை பேசுவேன். ஜஸ்ட் பிகாஸ் தே லைக் மீ, ஐ லைக் தம், தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் மீ. அதனால் நீங்கள் வீடியோக்காக இது ஒன்றும் வளர்றது எனக்கு பிடிக்கல. பட் இது கேஸ் ஸ்டடி, அவ்வளோதான். ஒரு 1000ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்கும், அவ்வளோதான். எல்லாருக்கும் நடந்த மாதிரி கிடையாது. அகெயின் ஓகே, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? யூஸ்வல் சினாரியோன்னா அப்படி தான். ஐலண்ட் கேஸ் செக்டர் மட்டும் இல்லை, மிடில்ஸில் இருக்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் இருப்பாங்க. அதுலேயுமே ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து குரூப் கவர் இருக்குது, அதனால எனக்கு வேண்டாம், ஒய்ஃப் சில்ட்ரனுக்கு மாத்திரம் வேணும்பாங்க, இல்லை அம்மா பக்கம் வேணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் அதை அவங்கள வந்து அவங்க மைண்டை மாற்றக்கூடாது, ஒரு சேல்ஸ் பிச் மாதிரி சொல்லக்கூடாது. அதனால என்ன சொல்லுவாங்க, சரி நீங்கள் உங்களுக்கு வாங்காதீங்க, ஒய்ஃப் சில்ட்ரனுக்கு மாத்திரம் வாங்கிக்கோங்க, இல்லை அம்மா அப்பா மாத்திரம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் உங்களுக்காக உங்கள் மனசை தோணும் நமக்கும் கவர் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 10 lakhs சமைச்சோடாது உங்களுக்கு வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவேன். இதை நிறைய பேர், நான் இந்த மாதிரி பேசுறதுனால நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் இயர் வாங்குவாங்க, செகண்ட் இயர் ரினிவல்லே அவங்கள ஆட் பண்ணிக்குவாங்க. அதாவது ஃபஸ்ட் இயர் வந்து ஒய்ஃப் சில்ட்ரனுக்கு வாங்குவாங்க, இல்லை எனக்கு தெரியல எனக்குமே கொஞ்சம் வாங்கிக்கிறது பெட்டர்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் ரினிவலில் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து எல்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு, அதனால் அவங்க மனசுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லணும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஹெல்த்தியாக இருக்கும் போது வாங்கிற சொல்லுவேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்தியா பேஸ்ட் டேர்ம் பிளான் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். யூஏ பேஸ்ட் டேர்ம் பிளான் நிறைய பேர், ஒரு சில பேர் வாங்குறாங்க. இந்த மாதிரி கூட இந்த ஆன்லைனில் வந்து இந்த
யூகே பேஸ்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் யூஏல நிறைய டேர்ம் பிளான் விற்கிறாங்க. அது வாங்கலாமான்னு கேட்பாங்க. ஒரு சிலது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இந்தியாவில் இருக்கிற நீங்கள் டேர்ம் பிளான் வாங்கினாலுமே இட்ஸ் குளோபல் கவர். நீங்கள் வார் இல்லாத நாட்டுக்கு எங்கே போனாலுமே லைஃப் கவர் கிடைக்கும். மற்ற குளோபல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னவோ அதே தான் இந்தியாவில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும். அதே மாதிரி குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து 70% மேலே நம்பாதீங்க. குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம கம்பெனியில் இருக்கும் போது இருக்குது, அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ எகெயின் ஆட்னாக் இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா என்கிட்ட கன்சல்டிங் பண்ணும்போது ஆட்னாக் அது கொஞ்சம் ஒரு சில கம்பெனியில் பார்த்தோன்னா எக்ஸலண்ட் கவர் இருக்கும். இந்தியா வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு கிளைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனி பார்த்தோன்னா லிமிட்டட் டு யூஏஇ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதை தான் நான் சுற்றி எழுதி வச்சிருக்கிறேன். With that said, okay, let us not get into it. Mostly இப்போ வந்துட்டு இந்த என்ஆர்ஐக்கு வந்துட்டு என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் பே பண்ணும். இல்லாட்டி நீங்கள் யூஎஸில் யூஎஸ்ங்கிற மிடில் ஈஸ்டில் அந்த பேங்க்குள்ளேருந்து அதில் பே பண்ணாலும் ஓகே தான், நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறது. பட் ஒரு சில பேர் இந்த 35 அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம்பாங்க. அதுலேயே ஒரு ஏஜை நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு 1 crore ஒரு 7,000 ரூபா ஜாஸ்தி ஆயிரும். அட்லீஸ்ட் 4,000 ரூபா 5,000 ரூபாயாவது ஜாஸ்தி ஆயிரும். அதனால அந்த ஏஜ் அதுவும் 40க்கு மேலே ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். அது அதனால அந்த பர்த்டேவை விடாதீங்க எப்போவுமே. எனக்கு நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணும்போது 10 டேஸாவது கேப் வேணும். என்ஆர்ஐங்கும் போது ஒரு பர்த்டேக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபுல் 2 வீக்ஸ் முன்னாடி கால் பண்ண ரொம்ப வசதியாக இருக்கும். உடனே டிசைட் பண்ண சொல்லுவேன் நான். ஏன்னா நான் எப்போவுமே 1 வாரம் 2 வாரம் டைம் எடுத்துகிட்டு பண்ணலான்னு சொல்லுவேன். பட் பர்த்டே இருக்கவங்க மாத்திரம் உடனே லாகின் பண்ண சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்துட்டு அவங்க ரொம்ப வருஷம் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் மெரைனராக இருப்பாங்க. இல்லாட்டி ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க மிடில் ஈஸ்டில். அவங்க வந்துட்டு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி என்ன கால் பண்ணாங்க. ஸோ ஐ ஹெல்ப் தம் டு மூவ் பேக் டு இந்தியா வித் ஏன்னா லாஸ்ட் மினிட்லாம் கால் பண்ணாங்க. ஒரு சின்ன மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன கார்பஸ் மாத்திரம் கிரியேட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நானே இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 4-5 இயர்ஸாக இருக்கிறேன். நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி கால் பண்ணாங்க. ஸோ ஐ ஹெல்ப் தம் டு பிளான் தேர் ரிட்டையர்மெண்ட்னு சொல்ல முடியாது. அவங்க இந்தியாவும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. they are in their late 40s. ஓகே, பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணேன். ஒரு 3-4 இயர்ஸ் தான் டைம் இருந்துச்சு அவங்க கார்பஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. பட் மேக்ஸிமம் உங்கள் சேலரியை நிறையா சேவ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணோம். ஓகே, இது யூஏயில் இருக்கிற பேங்க்கில் வாங்குறாங்களா ஒரு சில ப்ராடக்ட் வந்து என்கிட்ட கேட்பாங்க. கிரெடிட் கார்டு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அங்கே இருக்கிற கிரெடிட் கார்டை எனக்கு அது உண்மையாக நாலேஜ் இல்லைங்கன்னு சொல்லிடுவேன் நான். அங்கே இருக்கிற கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்ஷோர் ஐஎல்பின்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லிங்க்டு பாலிசிஸு, இது அப்புறம் சேவிங்ஸ் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஃப்ரம் யூஏஇ பேங்க்ஸ், இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவேன். ப்ரொவைடட். ஏன்னா மோஸ்ட்லி மிடில் சிங்கப்பூர்லாம் இருக்கிறவங்க வந்து இந்தியா திரும்பி வரதான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாக்இன் இருக்கும். ஹேவிங் செட் தட், ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு யூஏஇ எம்ப்ளாயர் வச்சுக்கோங்க, ட்ராவல் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க. இந்தியாலையும் ஒரு என்ஆர்ஐ இன்சூரன்ஸ் வச்சுட்டிங்கனாக்கா எப்போ வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளான்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு நாள் அங்கேயே உங்களுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஒருவேளை இந்தியாவில் வெக்கேஷன் வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ணிட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைஃப் கவர் வந்து இன்டர்நேஷ்னல் டேர்ம் இன்சூரன்ஸ். ஒரு சில பேர் ஜெர்மனிலேருந்துலாம் பேசுகிறவங்க அதுவும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது, இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஓகே எனிவே சப்போர்ட் இந்தியன் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இதுவுமே பெரிய பிராண்டில் தான் நான் இஷ்யூ பண்ணுறேன். ப்ராசஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்தியா டேர்ம் இன்சூரன்ஸ் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஐ மீன் தட் இஸ் மை ரெக்வெஸ்ட். ஓகே, இது வந்து அதே முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நம்பர் சொல்ல விரும்பல. ஏன்னா கம்பெனி பேர் நான் வந்து வித் சம் ப்ரைவசி பாலிசி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, கேரளாலேருந்து கால் பண்ணுவாங்க. இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து ஒரு முன்னாடியே பிளான் பண்ணதுனால அவங்களுக்கு ப்ராப்பராக ஹெல்த் கவர் வாங்கி கொடுத்துட்டு ஒரு சில நேரம் சர்ஜரிக்கெல்லாம் அவங்க கையிலேருந்து காசு போடாமல் சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு 50 lakh மேலே இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸில் கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம் எங்கள் டீம்லேருந்து. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். நீங்கள் ஏதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் ஆல்சோ டேக் இட் ஃபார்வர்ட். என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த டைம்னாலும். இப்போ நான் லேட் நைட்டில் இந்த வீடியோ பண்ணுறேன், யாராவது மெசேஜ் பண்ணால் நான் வந்து ஏதாவது மெசேஜ் பார்த்தேன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இல்லை நெக்ஸ்ட் வீக் இல்லாட்டி ஃப்ரைடே ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லுவாங்க, அந்த டைம் பேசுவாங்க. ஸோ பட் மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம மியூச்சுவலி கன்வீனியன்ட் டைமில் பேசிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான்.